Praise the Lord. இந்த சாட்டர்டே ஜூம் மீட்டிங்க்கு வந்திருக்கவங்கள வரவேற்கிறேன். ஸோ போன வாரம் மெசேஜ் நிறைய பேர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க, இட் வாஸ் அ பிளெஸ்ஸிங் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து கேளுங்க, மறுபடியும் கேளுங்க. புதிய சத்தியத்தை நம்ம ஃபஸ்ட்டு கேட்கணும். அப்புறம் தான் அதை எப்படி இருதயத்தின் பலகையில் எழுதுவது, அதை இன்றைக்கி கொஞ்சம் பார்க்கலான்னு இருக்கோம். நம்ம இருதயத்தின் பலகையில் எழுதுவது அப்படின்னு நல்லா அந்த ஸ்டேட்மெண்ட் பைபிளில் நீதிமொழிகளில் நிறைய இடத்துல வருது. நீதிமொழிகள் 7வது அதிகாரத்தில் 3வது அதிகாரத்தில் ரைட் இன் த டேப்லெட் ஆஃப் யர் ஹார்ட் அப்படின்னு வரும். ஏன்னா எல்லா ஜீவனும் the issues of our life comes from our heart. நம்ம இருதயத்திலிருந்து தான் எல்லாமே வருது அப்படின்னு பார்க்குறோம். இந்த இருதயத்தோடைய மினிஸ்ட்ரி நம்ம கையில் தான் இருக்குது. நான் லாஸ்ட் வீக் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஆவியிலே நமக்கு தேவன் மினிஸ்ட்ரி பண்ணுறாரு. ஆத்மாவில் நம்ம இந்த மெசேஜஸ், டீச்சர்ஸ், நிறையா போதகர்களை வைத்து நமக்கு அது மூலமாக we can learn. பட் நம்ம ஹார்ட்டை சேஞ்ச் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது, என் கையில் தான் இருக்குது. என்னோடய ஹார்ட் கடவுள் நினச்சாலோ பிசாசு நினச்சாலோ மற்ற யார் நினச்சாலும் மாற்ற முடியாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஹார்ட்டை பற்றி எப்படி மினிஸ்ட்ரி பண்ணுன்றது ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக இட் இஸ் ஸோ சிம்பிள், அதை நம்ம ஓவர் லுக் பண்ணிடுறோம். அதை நம்ம பார்க்குறது இல்லை. ஏன்னா அந்த பேரபிள் ஆஃப் த சோவர் இருக்குங்களா, அந்த விதைக்கிறவன் உடைய அந்த பேரபிளில் உண்மையில் ஆண்டவர் சொல்கிறார் இல்லைங்களா. அதாவது ஒருத்தன் விதைக்க போனான், நிலத்தில் விழுந்துச்சு. அந்த நிலம் ஹார்ட் அப்படின்றாரு, ஹார்ட்டுன்னு சொல்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா முதல் 3 கேட்டகிரிலையும் விதை விழுது. ஆனால் அந்த விதை சரியாக ரூட் போட மாட்டேங்குது. அப்போ என்னென்னா நம்ம கேட்குற சத்தியத்துக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். நம்ம தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். வி ஆர் ரெஸ்பான்சிபிள் டு த மெசேஜ் தட் வி ஆர் ஹியரிங். புரியுதுங்களா? அது இன்னொரு ஒரு 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 வியப்பான ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த 3வது கேட்டகிரியில் போய் விழுதுன்னு சொல்கிறாரு. முதல் கேட்டகிரியில் வந்தோடனே பிசாசு எடுத்துன்னு போயிடுறான் அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன். பாருங்கள், அது டிஸ்ட்ராக்ஷன். அதான் எப்படி பிசாசுக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது தெய்வ வசனத்தை திருட்டு போகிறதுக்கு. ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஹார்ட்டுக்கே போகல. நீங்கள் கேட்குறோம், அந்த மெசேஜ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறோம், அதுக்குள்ளே பல டிஸ்ட்ராக்ஷன் நம்மளை தூக்கிட்டு போயிடுது. அதனால் அந்த முதல் கேட்டகிரியில் போயிடுது. 2வது கேட்டகிரியில் என்ன ஆகிடுது, அது வழி போக்கில் விழுது, கல் மதியில் விழுது, ரூட்டு கொஞ்சம் போடுது லைட்டாக. ஆனால் சூரியன் அது அதை ஸ்கார்ச் பண்ணிவிடுது. அது ரூட்டு வளர முடியலை. அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்கள். அங்கே ஆண்டவர் சொல்கிறார் ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன்ஸ். அதாவது வசனத்தை நம்ம நோக்கி போய் பார்க்கும்போது அது வசனத்தை நம்ம ஹார்ட்டில் இறக்கணும், உள்ளே அதை நிஜமாய் மாற்ற வேண்டும், அதை நம்ம ரியாலிட்டியாக மாற்றணும் அப்படின்னு உட்காரும்போது தான் பார்த்திங்கன்னா அதுலேயும் டிஸ்ட்ராக்ஷன் வரும், அதுலேயும் பல பிரச்சனை வரும். முக்கியமாக ஒன்று நடக்குது. ஆக்சுவலாக அந்த க்ரீக் வார்த்தை ப்ரெஷர் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த ட்ரிபுலேஷன்ற வார்த்தை ஆங்கிலத்தில் வசனத்தை நிமித்தம் வரும் நிந்தை அப்படின்னு தமிழில் போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். தமிழில் படித்ததில்லை. ட்ரையல்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன் அரைசஸ் ஃபார் த வேர்ட் சேக். அந்த வார்த்தை ப்ரெஷர். அது உள்ளே போகிற வசனம் இட் புட்ஸ் ப்ரெஷர் இன்சைட் யூ. அந்த ப்ரெஷர் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் அதை பற்றி கொஞ்சம் டீப்பாக போகிறேன். கொஞ்சம் டீப்பாக நம்ம போய் அதை பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். ஏன் வார்த்தை நமக்குள்ளே போனோன்னா அது ப்ரெஷர் போடுது. எப்படி பாருங்களேன், நல்லா கவனிங்க. நம்மை குறித்து நமக்கு ஒரு we have drawn an image about ourselves. நம்மை குறித்து நம்ம ஒரு படம் வச்சுருக்கோம். புரியுதுங்களா? இதான் நான், என்னுடைய அடையாளம்னா இதான் நான் இங்கே பிறந்தேன், இங்கே வளர்ந்தேன், இதான் நான் அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து ஒரு படம் நம்ம ஹார்ட்டில் இருக்குது. அதான் ஐடென்டிட்டின்றோம், அடையாளம் அப்படின்றோம். ஆனால் இந்த வேத வசனம் உள்ளே போகும்போது என்ன ஆகிடுது பாருங்கள். வேத வசனம் என்னது? நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் இமேஜஸ். அப்படி தான் நான் பார்க்குறேன். ஒரு ப்ராமிசஸ் ஆஃப் காட், ஒரு வாக்கு தத்துவமும் ஒரு படத்தை குறிக்குது. நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அது ஒரு படத்தை குறிக்குது. ஒரு ப்ராமிசஸும் என்ன பண்ணுதுன்னா அது இன்னொரு விதமான இன்னொரு ரெல்ம், கிங்டம் ஆஃப் தேவ ராஜ்யத்தின்
ரெல்மை வந்து அந்த படத்தை நமக்குள்ளே வரைய பார்க்குது. அப்போ பாருங்கள், ஒரு புதிய இமேஜ் உள்ளே போகும்போது என்ன ஆகிடுதுன்னா, நம்ம பழைய இமேஜ் மேலே ப்ரெஷர் போடுது. அதான் ஆக்சுவலாக சொல்ல வர்றார் ஆண்டவர். பழைய இமேஜ் என்ன பண்ணுது? ப்ரெஷர் போடுது. அந்த டைமில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க லைஃப் வந்து ஐயோ, அவங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவங்க ரொட்டீனை டிஸ்டர்ப் பண்ணுது. அவங்களுடைய நம்ம தான் ஒரு ரொட்டீன் வச்சுருக்கோம். நம்ம ஃபேமிலி டைனமிக்ஸ் இருக்குது. ஒரு ஒரு குடும்பமும் ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுறோம். நம்ம அந்த ஃபங்க்ஷனில் நம்ம எல்லாருமே வி ஹவ் அசைன்ட் அ ரோல் ஃபார் அவர் செல்ஸ். எல்லாருமே ஒரு சபையாக இருக்கட்டும், ஒரு குடும்பமாக இருக்கட்டும், ஒரு அன்ஸ்போக்கன் ரூல் இருக்குது. அந்த குடும்பத்துக்குள்ளேயாவது சரி, அந்த சபைக்குள்ளே சரி, ஒரு ஃபெலோஷிப்பில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபெலோஷிப்பில் எல்லாருக்கும் ஒரு அன்ஸ்போக்கன் ஒரு ரூல், ஒரு பொசிஷனை நம்ம வி ஆர் டேக்கிங் தட் பொசிஷன். அந்த பொசிஷனை நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் நான் இந்த ஃபெலோஷிப்பில், இதான் என் பொசிஷன் அப்படின்னு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. யாருமே எழுதி கொடுத்துருக்க மாட்டாங்க, இதுதான் உங்கள் பொசிஷன் இந்த ஃபெலோஷிப்பில் அப்படின்னு. யாருமே எழுதி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வி ஹவ் டேக்கன் அ பொசிஷன். அப்போ அதுதான் நம்ம இமேஜ். ஆனால் இந்த வசனம் உள்ளே போகும்போது என்ன ஆகிடுதுன்னா, அதை போய் டிஸ்டர்ப் பண்ணுது. அதை டிஸ்டர்ப் பண்ணும்போது என்ன ஆகிடுதுன்னா, நிறைய பேர் பாருங்கள், இப்போ தேர் நோ லாங்கர் ஃபிட் இன் டு தட் குரூப், ஆர் தேர் நோ லாங்கர் அவங்க அது இனிமேல் அந்த ஃபெலோஷிப்லேயாவது சரி, அந்த சபையிலையோ சரி, அந்த குடும்பத்தில் பாருங்கள் பிரச்சனைகள் வருது. ஏன் பிரச்சனை வருதா? இந்த இமேஜ் அந்த படம் போய் உள்ளே மாற்றுது. நம்மளுடைய வழிபாடை மாற்றுது, நம்மளுடைய பேச்சுகளை மாற்றுது, நம்மளுடைய செயல்களை மாற்றுது. அப்போ அந்த டைமில் மேக்ஸிமம் ப்ரெஷர் வரும்போது நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, வசனத்தை அடித்து தள்ளிடுவாங்க. அப்பா இது வேணாம்ப்பா, ஏன்னா இட் டிமாண்ட்ஸ் எ சேஞ்ச். அப்படின்னா இந்த குரூப் விட்டு நான் போகணும், ஐயோ இந்த குரூப் தான் என்னோடய அடையாளம் அப்படின்னு சொல்லி இந்த குரூப்பை பிடிச்சிப்பாங்க. நிறைய பேர் வசனத்தை விட்டுருவாங்க. நிறைய பேர் இந்த சபையை பிடிச்சிப்பாங்க, வசனத்தை விட்டுருவாங்க. அப்படி நிறைய பிரச்சனை வர்றதுனால தான் அவங்க வசனம் வளர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. மூணாவது கேட்டகரியில் என்ன ஆகுது பாருங்கள், அது விழுது. மார்க் 4வது அதிகாரத்தை நீங்கள் போய் படித்து பார்க்கலாம். அது விழுது கேர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்தின் கவலை, பொருளாசை, அதாவது டிசைர்ஸ் ஆஃப் ரிச்சஸ், பொருளாசை, இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் சோக்ஸ் த வேர்டு அப்படின்னு போட்டிருக்கு. அதை வசனத்தை அமுக்கிடுதான். நல்லா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னென்னா வசனம் அவ்வளோ பவர்ஃபுல் வசனம், தேவனுடைய வார்த்தை, வார்த்தை தேவனாக இருக்கிறதெல்லாம் படிக்கிறோம். அது உள்ளே போய் விழுந்தா மற்ற காரியெல்லாம் போய் அதை அமைக்கிட்டு தான். நான் நினச்சேன் அது விழுந்து அது எல்லாத்தையும் தூக்கிட்டு நினச்சேன். ஆனால் அது வசனம் விழுது நம்ம கேர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, டிசைர்ஸ் ஆஃப் அதர் திங்ஸ். அப்போ நம்ம பாருங்கள், அப்போ இதெல்லாம் நம்ம கரத்துக்கு அடியில் வருது, ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ளே வருது. நம்ம தான் ஐ ஹாவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் கேட்குற சத்தியத்துக்கு நான் தான் பொறுப்பெடுக்க வேண்டும். நல்லா கவனிங்க, நம்மெல்லாம் we all have wonderful excuses. குடும்பத்தின் கவலைங்க, படிக்க வைக்கணுங்க, அந்த மாதிரி படிக்க வைக்கணுங்க, இப்படி வைக்கணுங்க, எனக்கு இத்தனை கார் வேணுங்க, அத்தனை வீடு வேணுங்க, இத்தனை சொத்து வேணுங்க. we all have wonderful excuse. அதனால் நீங்கள்லாம் கெட்டவங்க, நீங்கள்லாம் நரகத்துக்கு போங்கன்னு சொல்ல வரல. எல்லாருமே இயேசுவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே நம்ம தேவனோடு தான் நம்ம இருக்க போகிறோம். அதில் ஒரு டவுட்டும் கிடையாது, ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எந்த அளவுக்கு நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம இந்த உலகத்தில், இந்த வாழ்க்கையில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு தான் நம்ம பொறுப்பெடுக்கிறோம். பரலோகத்துக்கு போகிறோமா, நரகத்துக்கு போகிறோமான்றது கொஸ்டினே இங்கே கிடையாதுங்க. புரியுதுங்களா? இயேசுவே நாமத்தை அறிந்து கொண்ட யாருமே அவரோட நித்தியமாக இருக்க போகிறோம். அதில் டவுட்டே கிடையாது. நீங்கள் அதில் போய் குழப்பிட போகிறீங்க. ஆனால் இது ஏன் எடுக்கிறேன், இது என் வாழ்க்கையில் நான் ஏன் செய்கிறேன் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, இங்கே தான் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். நம்ம டைம் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், நம்ம டைம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் 2012 2012 ஆண்டில் எனக்கு ஆண்டோட ஒரு என்கவுண்டர் வந்துச்சு. ஏன்னா ஆண்டவருடைய நான் கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான் என்ற ரெவலேஷன் எனக்கு கிடைச்சும்போது தான் இந்த என்டையர் கான்செப்ட் ஆஃப் காடில் கேம் அலைவ். இந்த தேவன் என்பது எனக்குள்ளே உயிரோட வந்துட்டார். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் வாழ்க்கையில் இதுதான் வழின்னு கண்டுபிடிச்சிட்டேன். மற்ற எதுவுமே வேஸ்ட்டு, மற்ற எல்லாமே செகண்டரின்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னால் நான் போக ஆரம்பித்தேன். அப்போது இது அவன் பெருமைக்காக சொல்ல, ப்ரையாரிட்டி, நம்ம என்ன ப்ரையாரிட்டி கொடுக்குறோம், எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம இருதயத்தை எழுதுவது, நம் இருதயத்தின் பலகையில் எழுதுவது நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அது பின்னால் போயிட்டுருக்கு. இன்னும் அது பின்னால் தான் போயிட்டுருக்கேன். இன்னும் எவ்வளவோ என் வாழ்க்கையில் மாறுதல் நான் பார்க்க ஆசைப்பட்றேன். மினிஸ்ட்ரியில் மாறுதல்களை பார்க்க ஆசைப்பட்றேன். நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்னா,
இதெல்லாம் ஆசைப்படுறதுனால நம்ம வாழ்க்கையில் நிறைவேறிடாது. ஆசைப்படணும், அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. படுறதுனால நம்ம வாழ்க்கையில் அது ஆட்டோமேட்டிக்காக நிறைவேறிடாது. அது பின்னால் நம்ம போகணும். அப்போ நீங்கள் கேட்கிற சத்தியத்தை வந்து திருப்பி 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 கேளுங்க. ஃபஸ்ட்டு அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த சத்தியத்தை கேளுங்க, அப்புறம் அதை நோட்ஸ் எடுங்க, அதை வரைங்க, படமாக வரைங்க, அதை யோசிங்க. யாரோ ஒரு சிஸ்டர் கூட எனக்கு எழுதியிருந்தாங்க, நான் இப்போ அதை படமாக வரைகிறேன் அப்படின்னாங்க. வெரி குட், வரைங்க, அதெல்லாம் பண்ணுங்கள். அப்போது நான் அந்த சிலுவையை பற்றி பேசிட்டு வந்தேன் இல்லைங்களா, சிலுவையை பற்றி பேசிட்டு வந்தேன். அப்போது நான் சொன்னேன், இந்த பேஜ் எடுப்போம். ஓகே, பாருங்கள், நம்ம மறுபடியும் பிறக்கிறோம், நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம், மறுபடியும் பிறக்கிறோம் அப்படின்னா என்ன நடக்குது? அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. என் வாழ்க்கையில் அது தெரியாமல் 22 வருஷம் கிறிஸ்டியன் லைஃப்பில் வந்து நான் வந்து எங்கேயுமே போகல. தெர் இஸ் நோ டைரக்ஷன் இன் மை லைஃப். என்ன நடந்துச்சு? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு, ஒரு சந்தோஷம் வந்துச்சு, ஒரு 100 கிலோ வெயிட் என் தோல்லேருந்து போன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருந்துச்சு 17ஆவது வயசில். ஆனால் அது என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லிக் கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது வந்து அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கற்றுக்கிறதுக்கும் நம்ம ரெடியாக இல்லை போல் இருக்குது. தெரில என்னென்ன நமக்கு அதெல்லாம் அந்த காரியம் யாருமே நமக்கு சொல்லிக் கொடுக்கல. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, எல்லோரும் போய் பேப்டிசம் எடுக்கிறோம். பேப்டிசம் ஆண்டருக்குள்ளே வந்துட்டிங்களா, பேப்டிசம் எடுக்கிறோம். எதுக்காக பேப்டிசம் எடுக்கிறோம்? நிறைய பேர் இன்னும் நினச்சிக்கிறாங்க பேப்டிசம் எடுத்தால் தான் எவனுக்கு போவோம், இல்லைனா எல்லுக்கு போயிடுவோம் அப்படின்னு. எனக்கு போன வாரம் ஒரு சிஸ்டர் அப்படி சொன்னாங்க. எனக்கு கஷ்டமாயிடுச்சு. இவ்வளோ வருஷம் நான் சொல்லிக் கொடுத்த மெசேஜ் நீங்கள் கேட்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி எனக்கு கஷ்டமாயிடுச்சு. நம்ம எடுத்துடணும், பேப்டிசம் எடுத்துடணும் அப்படின்னு ஒரு கேரளா சிஸ்டர் வந்து சொன்னாங்க. சார், 1 வருஷமாக நான் உங்களோட உட்காந்து பேசின்னு இருக்கிறேன், இன்னும் நீங்கள் புரிஞ்சுக்கலையா அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. எதுக்காக நீங்கள் பேப்டிசம் எடுத்தீங்க? நீங்கள் எதுக்காக எடுத்தீங்க பேப்டிசம்? யோசிச்சு பாருங்களேன். எடுக்க சொன்னாங்க, எடுத்துட்டாங்க. அப்போ கிறிஸ்டியனாக மாறிட்டேன். இல்லைனா வந்து பேப்டிசம் எடுத்தால் தான் பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னாங்க, அதான் உலகத்துக்கு அறிவிக்கிறேன் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். ஆக்சுவலாக நீங்கள் பேப்டிசம் எடுத்தது என்ன அப்படின்னா, அந்த சிலுவை தான். அதை வந்து நீங்கள் எனாக்ட் பண்ணுறீங்க, அதை வந்து நீங்கள் அதில் நீங்கள் அதை ஈடுபடுத்துறீங்க, உங்களை ஈடுபடுத்துறீங்க. தண்ணீரை போய் நின்னீங்க இல்லைங்களா, தண்ணீரை போய் நின்னீங்க. அப்புறம் ஒரு போதகர் நின்னார். அந்த போதகர் கேட்குறாரு உங்கள்கிட்ட, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களா, சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளலாம்? ஆமாம். அவங்க பாவத்தெல்லாம் அறிக்கை செய்திங்களா? ஆமாம். அவர் இனிமேல் அவர் தான் தேவனோட விட்டுருக்கீங்களா? ஆமாம். எல்லாம் சொன்னோன்னே என்ன சொன்னாங்க அடுத்தது? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உங்களுக்கு நான் ஞானஸ்நானம் பண்ணுறேன்னு தண்ணிக்குள்ளே முக்குறாங்க. அந்த தண்ணிக்குள்ளே முக்குறாங்கல்ல, அதுதான் முக்கியமான பாட்டு. ஏன்னா நீங்கள் நிற்கும்போது, இப்போ நான் என் பேரை சொல்லிக்கிறேன், நான் ஆண்ட்ரூவாக நிற்கிறேன். அப்போ என்னை கேட்டாங்க, நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா, இது பண்ணுறீங்களா, அது பண்ணுறீங்களா? ஆமாம் ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ என்ன பண்ணாங்க அடுத்தது? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் முக்குறாங்க. அந்த முக்கு தான் மரணம். அதான் பவுல் சொல்கிறார், ரோமர் 6ஆவது அதிகாரத்தில் சொல்கிறார் பாருங்கள், அவருடைய மரணத்துக்குள் நம்ம முழுக்கப்பட்டோம். நீங்கள் படிங்க, நீங்கள் இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் திருப்பி 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 படிக்கணும். ரோமர் 6:3 முதல்லேருந்து படிங்க. ரோமர் 6 முதல்லேருந்து 3ஆவது வசனம் சொல்லுவார். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலையா, அதை மறந்துட்டிங்களா? நீங்கள் கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக நீங்கள் மூழ்கடிக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது என்ன நடக்குது பாருங்கள். அப்புறம் சொல்கிறாரு, அப்புறம் தண்ணிக்குள்ளே போயிட்டீங்க, தண்ணிக்குள்ளே தான், அதான் அவருக்குள்ளே நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டீங்க. எபேசியர் 2ஆவது அதிகாரத்தில் அழகாக சொல்கிறார், அவருக்குள்ளே நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டீங்க, அவரோட கூட நீங்கள் எழுப்பப்படுகிறீர்கள். அதுக்கு போய் பாருங்களேன், அந்த இடத்துக்கு போங்க. எஃபிஷியன்ஸ் போங்க. கலாத்தியருக்கு அப்புறம் கலாத்தியருக்கு அப்புறம் பாருங்கள். நான் இங்கிலீஷ் பைபிளையும் எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், 5ஆவது வசனம் பாருங்களேன். 5ஆவது வசனம் 2:5. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள்,
அக்கிரமங்களில் மரித்தவர்களாகி இருந்து நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே இரட்சிப்படைந்தோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்களாக்கும் விளங்க செய்தாராக. இங்கே இங்கிலீஷில் எப்படி வரும்னா பாருங்களேன், இந்த வாசனம் பாருங்கள், 6வது வசனம் 5வது வசனம், ஈவன் when we were dead in trespasses made us alive together with Christ போட்டிருக்கோம். நம்மை அவருடைய கூட உயிர்ப்பித்தார். அவருடைய கூட, அந்த டுகெதர் வித், அந்த டுகெதர் வித் அந்த வார்த்தை இருக்கு பாருங்கள். அந்த வார்த்தை திருப்பி வரும் பாருங்களேன். 7வது வசனம் பாருங்கள், இல்லை 6வது வசனம், அண்ட் raised us up together and made us sit together. திருப்பி அந்த டுகெதர்ன்ற வார்த்தை அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஒரு வார்த்தை அது. ஏன்னா அப்படி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அந்த வார்த்தையை பற்றி. ஏன்னா டுகெதர்ன்ற போகும்போது அது க்ரீக்கில் போய் படிக்க சொல்லி எனக்கு ஒரு ஏவுதல் இருந்துச்சு. அது க்ரீக்கில் போய் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அப்படியே என்னால் எனக்கு அப்படியே வேர்த்திருச்சு, மாதிரி புல்லரிச்சிருச்சு அதோட அர்த்தம். அந்த வார்த்தையை படிக்கும்போது கிரேக்கில் அது ஒரு காம்ப்ளிகேட்டட் வேர்ட், சூட்ஸோபியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை என்ன அர்த்தம்னா ரிசசிட்டேஷன் பண்ணுறது. ரிசசிட்டேஷன் நல்லா கவனிங்க. கார்டியோ பல்மரி ரெசசிட்டேஷன் நம்ம படிக்கிறீங்களா, பார்த்துருக்கோம். சிபிஆர், நான் ஒரு மருத்துவர், நான் ஒரு அனஸ்தட்டிஸ்டாக இருந்தேன். அதனால் நாங்கள் அடிக்கடி பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் எவ்ரிடே ஒரு சிபிஆர், வார்டில் கால் வரும், சிபிஆர் பண்ணணும், போய் செஸ்ட்டில் கம்ப்ரெஸ் பண்ணி ஹார்ட்டை திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும். சிபிஆர் பண்ணும்போது கார்டியோ பல்மரி ரெசசிட்டேஷன், அந்த செஸ்ட்டில் பம்ப் பண்ணுவாங்க. வாயில் நாங்கள் என்ன பண்ணுவோம், டக்குன்னு டியூப்பு போட்டுருவோம், தொண்டை மூச்சுக்குழாய்க்குள்ளே ஒரு பைப்பை போட்டு ஏர் பம்ப் பண்ணிவிட்டு செஸ்ட்டை கம்ப்ரெஸ் பண்ணி ஹார்ட்டை. நிறைய பேர் நாங்கள் உயிரோடு கொண்டு வந்திருக்கிறோம். நிறைய பேர் செத்துருக்காங்க. ஏன்னா ரொம்ப லேட்டாக தெரிய வந்ததுனால செத்துருவாங்க. ஸோ உடனே ஆச்சுன்னா நம்ம சீக்கிரமாக பண்ணிடலாம். அப்படி தான் இருக்குது. இங்கே அந்த வார்த்தை அதுதான் அங்கே குறிக்குது. ரிசசிட்டேஷன்ற வார்த்தை தான் அது. இங்கே நம்மளை ஆண்டவர் உயிர்ப்பித்தார், ரிசசிட்டேட் பண்ணார். அது எப்படி பண்ணார்னா, நம்ம ஆவியிலே மரித்தவர்களாக இருந்தோம், அவரோட பிரிந்தவர்களாக இருந்தோம், பிதாவை அறியாதவர்களாக இருந்தோம். ஆதாமுக்குள் நம்ம என்ன பண்ணோம், நம்ம அவரை அறியாதவராக இருந்தோம். அப்போது பரிசுத்த ஆவியானவர் நம்ம நீங்கள் சும்மா அந்த பேப்டிசம் வச்சு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் தண்ணியை விட்டு வெளியே வரும்போது அதான் உயிர்ப்பிக்கிறார், உங்களை உயிர்ப்பிக்கிறார். இப்போது இயேசுவை 3 நாள் அடக்கம் பண்ணிட்டாங்க, கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டாங்க. 3 நாள் கழித்து அவரோட பாடிக்குள்ளே திருப்பி ஸ்பிரிட் போகுது, கரெக்டுங்களா? ஸ்பிரிட் போய் உயிர்ப்பித்து அது நீங்கள் சங்கீதம் 18வது அதிகாரத்தில் அதை ரொம்ப அழகாக சங்கீதக்காரர் ஆவியில் பார்த்து எழுதுவார். இந்த ஸ்பிரிட் உள்ளே போய் அதான் அங்கே த சேம் ஸ்பிரிட் தட் ரைஸ்ட் கிரைஸ்ட் ஃப்ரம் த டெட், அதே பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார்ன்றாரு. நல்லா கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட், அதான் கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு, பவுல் சொல்கிறாரு, அந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட்டை நம் இருதயத்தில் ஊற்றி அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படிக்கு நமக்கு உரிமை கொடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போது எப்படி நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டோம், நம்ம பானகன் ஆகிட்டோம் சொல்லும்போது என்ன நடந்ததுன்னா, நம்ம அதுக்கு புரியலன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஃபுல்னஸ் ஆஃப் த பெனிஃபிட், அதோடைய கம்ப்ளீட் பேக்கேஜ் நம்மளால் இந்த வாழ்க்கையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அப்புறம் மதத்தில் போய் மாட்டிப்போம். அதை தான் நம்ம மதத்தில் மாட்டி மதம் பிடிச்சி ரொம்ப வருஷம் நானும் அலைஞ்சு நின்றேன். ஆனால் வெற்றி இல்லை, பாவத்து மேலே வெற்றி இல்லை. நான் என்னுடைய டெஸ்டிமனிஸ் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, நான் இன்னும் ஃபியூச்சர் செஷனில் நான் சொல்ல போகிறேன். பாவத்து மேலே வெற்றி இல்லை, கோபத்து மேலே வெற்றி இல்லை, ஒரு மாதிரி ஒரு எரிச்சலின் ஆவி, இதெல்லாம் நம்மளை பிடிச்சி உட்காந்துக்குது. ஏன்னா என்ன நடந்துச்சு, உள்ளே என்ன நடந்துச்சு, அதில் எப்படி நடப்புது அதுன்றது அறியாததுனால, அந்த அறியாமை தான் நான் இப்போ நீக்கிட்டு இருக்கோம் இந்த டீச்சிங் மூலமாக. அதை நீங்கள் போய் கேட்டு தொடர்ந்து தியானம் பண்ணும்போது அது உங்களுக்குள்ளே அது அலைவாகும், அது இன்னும் உயிர்ப்பிக்கப்படும். அப்போ என்ன இது, ஆவியிலே அவருடைய ஆவி ஒன்றா சேர்ந்து நம்ம உயிர்ப்பித்தது. அதான் அங்கே நடக்குது. நீங்கள் தண்ணியிலேருந்து வர சீன் அப்படியே யோசிச்சு பாருங்கள். தண்ணிக்குள்ளே இருக்கிறீங்க, அப்படியே முக்குறாரு தண்ணிக்குள்ளே. ஆக்சுவலாக தண்ணியை விட்டு வெளியே வரும்போது
புது சிருஷ்டியாய் மாறுறீங்க. எப்படி மாறுறீங்க? புது சிருஷ்டியா. பழசெல்லாம் ஒழிந்தது, பழசெல்லாம் தனிக்குள்ளே போயிடுச்சு. இப்போ எல்லாமே அவருடைய ஆவி உங்களுடைய ஆவியோடு இணைக்கப்பட்டு உங்கள் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படிக்கு உங்களுக்கு ஒரு அதிகாரம் வருது. நல்லா கவனிங்க. அதான் அன்று முதல் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஆவியிலே புதுப்பிக்கப்பட்டவன். மை ஸ்பிரிட் இஸ் அலைவ் அன்டு த ஃபாதர். அது வரைக்கும் நான் என்ன பண்ணேன்? மை ஸ்பிரிட் வாஸ் செப்பரேட்டட் அன்டு ஃப்ரம் த ஃபாதர். என் ஸ்பிரிட்டில் வந்து அவரை நான் உடனாமல் இருந்தேன். அவரை அதனால தான் அதுதான் அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சி. அந்த அந்த டேயில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் அந்த மகிழ்ச்சியில் அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கணும் நம்ம. ஆனால் என்ன ஆயிடுச்சு? மதம் வந்து மைண்டை குழப்பி விட்டுருச்சு. அன்னைக்கு நீங்கள் நீதிமானாக்கப்பட்டீங்க. அந்த நாளில், அந்த நொடியில் நீங்கள் பிதாவின் முன்பாக நீதிமானாகப்பட்டீர்கள். அந்த நொடியில் நீங்கள் பரிசுத்தவானாக்கப்பட்டீர்கள். அந்த நொடியில் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க? அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டீர்கள். ஆனால் நம்ம நினச்சிக்கிட்டோம், ஓ இப்போ நம்ம கிறிஸ்டியனாக மாட்டோம், இனிமேல் நம்ம நல்ல கிரியைகள் செய்து நம்ம நீதிமான் ஆகணும், நம்ம இனிமேல் பரிசுத்தமாக வாழ்ந்து பரிசுத்தமாக போகிறோம். அதான் டெட் ஒர்க்ஸ், அதான் செத்த செயல்கள்னு பைபிளில் சொல்லுது. பாருங்கள், எல்லாமே நமக்கு அன்றைக்கே நடந்துருச்சு. ஃபஸ்ட்டு டே 1 நடந்துச்சு. டே 1 ஆஃப் அவர் சால்வேஷனு ஆவியில் நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீங்க, நீதிமானாக்கப்பட்டீங்க, பிரித்தெடுக்கப்பட்டீங்க, அப்பா என்று கூப்பிடுறபடிக்கு நீங்கள் அந்த ரைட்ஸை பெற்றீங்க, அவர் பிரசனத்துக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் ரைட்ஸை பெற்றீங்க. எல்லாமே வந்துருச்சிங்க. பிதா ஒரு ஒரு அப்பா, ஒரு மகள், ஒரு மகன், அந்த ரிலேஷன்ஷிப் அன்றைக்கே எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. ஏதோ இனிமேல் நான் டெய்லி பைபிள் படித்து மனப்பாடம் பண்ணி சர்ச்சுக்கெலாம் போய் காணிக்கெல்லாம் போட்டு ஊழியெல்லாம் செய்தால் நான் வந்து நீதிமானாக்கப்படுவேன். அப்படி தான் மதம் நம்மளை என்ன பண்ணி வச்சு தெரியுமா? அந்த இனிஷியல் சால்வேஷன் ஜாயை வந்து ஒரு பெரிய பிளாங்கெட்டை தூக்கி மேலே போட்டு அப்படியே அமுக்கி விட்டுருச்சு. அது நமக்கு தெரியாதனால நம்ம அதை போய் என்ன பண்ணோம்? ஓ, நம்ம கர்த்தருக்காக நீதிமான் ஆகணும், இன்னும் நீதியாக வாழணும், பரிசுத்தமாக வாழணும் அப்படி ஆரம்பித்தோம். அப்போது ஒரு பிரின்சிபல், அதாவது இது ஒரு பிரின்சிபல் ஆஃப் த ஹார்ட், இருதயத்தில் ஒரு பிரின்சிபல். அதாவது நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் ஜெபிக்கிறீங்க, கேட்குறீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம். நம்ம ஹார்ட் இருக்குல்ல, நம்ம ஹார்ட் வந்து இட் ஃபங்க்ஷன்ஸ் இன் த ரெல்ம் ஆஃப் நவ். உங்கள் ஹார்ட் உள்ள, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நான் எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியல. ஹார்ட்டில் வந்து எப்போவுமே ரியாலிட்டி, இந்த நவ் ரியாலிட்டி இப்போ தான். ஹார்ட்டில் வந்து ஃப்யூச்சர் கிடையாது, பாஸ்ட் கிடையாது. ரியாலிட்டி இஸ் இந்த நிஜம் வந்து இப்போது, இந்த அதாவது எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம், நிகழ்காலம் தான் ப்ரெசென்ட் இல்லைங்களா? ஹார்ட் எப்போவுமே ஃபங்க்ஷன்ஸ் இந்த ப்ரெசென்ட் டென்ஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஹார்ட் வந்து எப்போவுமே எது உங்களுக்கு ஹார்ட்டில் இப்போன்றீங்களோ அதான் நிஜம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இயேசுவை சொன்னார். அதாவது இயேசு எப்படி சொன்னார்னா, ஒரு பெண்ணை நீ இச்சையாக பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெண்ணை நீ இச்சையாக பார்த்தனா உன் இருதயத்தில் விபச்சாரம் நீ ஏற்கனவே பண்ணிட்டேன்ட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுதான் நிஜம். இப்போது ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற தேவன். ஆண்டவர் வந்து வெளிய செயல்களை அப்புறம் தான் பார்க்குறாரு. முதலாவது, ஏன்னா எல்லா வெளி செயல்களுக்கும் வேறு எங்கே இருக்குது? நம்ம இருதயத்தில் தான் இருக்குது. கொலை பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கு. அந்த கொலையினுடைய ரூட்டு வேறு எங்கே இருக்குது? அப்படியே வந்தீங்கன்னா இருதயத்தில் வெறுப்பு, கசப்பு, கோபம், இதெல்லாம் தான் ரூட்டு. அதான் இயேசு சொல்கிறாரு, ஒரு சகோதரனுடைய கூட நீ வந்து கோபமாக இருந்தனா, அன்ரியலிஸ்டிக்லி கோபமாக இருந்தனா, அது வந்து என்ன பண்ணுற? நீ வந்து ஏற்கனவே என்ன பண்ணிட்ட? நீ வந்து மர்டர் பண்ணிட்ட அப்படின்றார். அப்போது கடவுள் நம்மளை பார்க்கும்போது ஹார்ட்டில் வந்து, ஏன்னா ஹார்ட் இஸ் த ஃபங்க்ஷன், அங்கே தான் நிஜம். அது நிகழ்காலத்தில் நிஜம். அது ஹார்ட்டில் வந்து ஃப்யூச்சர் டென்ஸு, பாஸ்ட், டைம் ஜோனே கிடையாது ஹார்ட்டில். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. மைண்டில் தான் நமக்கு, மைண்ட் கேனாட் ஃபங்க்ஷன் வித்தவுட் டைம். நம்மளுடைய சிந்தனை இருக்குது இல்லைங்களா, நம்ம மைண்டு வந்து கேனாட் ஃபங்க்ஷன் வித்தவுட் டைம். மைண்டுக்கு வந்து டைம் தெரிஞ்சால் தான் அது இட் கேன் ஃபங்க்ஷன். இது நேற்று, இது நாளைக்கு, இப்படி தான் பேச முடியும் மைண்டில். ஹார்ட்டில் வந்து எல்லாமே இப்போ தான், எல்லாமே இப்போ இருக்குது, இப்போ நடக்குது. அதான் ஃபெய்த்துன்றது வந்து விசுவாசம்ன்றது இப்போது இருதயத்தில் இருக்கிறது தான் நிஜம். புரியுதுங்களா? அப்போது ஒருவேளை நீங்கள் எப்படி ஜபிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா எனக்கு அது வேணும், எனக்கு அதை செய்யுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது நீங்கள் என்ன மெசேஜ் ஹார்ட்டுக்கு அனுப்புகிறீங்கன்னா, இப்போ அது என்கிட்ட இல்லை, அப்போ அதான் அதுக்கு நிஜமாக மாறிடும். எது உங்கள் ஹார்ட்டில் நிஜமாக இருக்குதோ அதான் உங்களுடைய வெளியரங்கமான நிஜமாய் மாறும். இது தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்கள் ஜெபம் வந்து யூ வில் கரெக்ட் யுவர் ப்ரேயர்ஸ். உங்கள் ஜெபத்தை வந்து சீர்திருத்த ஆரம்பிச்சிடுவீங்க.
எப்படி சீர்திருத்துவீங்கன்னா, விசுவாசத்திலே அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து எனக்கு இது இப்போ ஆயிடுச்சு, நன்றி பலிகள். அதான் அந்த பிலிப்பியர் 6 சொல்கிறாரு, பவுல் சொல்கிறாரு, எதுக்கும் ஒன்றுக்கும் கவலைப்படாது, எல்லாவற்றுக்கும் நன்றி பலிகள் சொல்கிறார். எப்போ நீங்கள் நன்றி சொல்லுவீங்க சொல்லுங்களேன்? ஒரு காரியத்துக்கு எப்போ நன்றி சொல்லுவீங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், உங்களுக்கு ஒரு பண தேவை இருக்குது, உங்களுக்கு 1000 ரூபாய் தேவை இருக்குது, நான் வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன். அப்போ எப்போ நன்றி சொல்லுவீங்க? எனக்கு 1000 ரூபாய் வாங்கினேன்னா எனக்கு நன்றி சொல்லுவீங்க. தேங்க்யூ பிரதர், எனக்கு கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லுவீங்க. கரெக்டுங்களா? அப்போ அது அக்கம்ப்ளிஷ்டு ஃபேக்ட் ஆனதுக்கப்புறம் தான் நன்றி சொல்கிறோம். அதுதான் அங்கே பவுல் சொல்லித்தராரு. நீங்கள் ஜெபிக்கும் போதே நன்றி சொல்லிட்டீங்கன்னா அது உங்கள் ஹார்ட்டில் அக்கம்ப்ளிஷ்ட் ஆயிடுச்சு. இந்த சீக்ரெட் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ப்ரேயர் லைஃப் வந்து பயங்கர ட்ரமேட்டிக்காக மாறும். இதெல்லாம் மெதுவாக நான் கற்றுக்கும் போது என்னுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சின்னதாக மாற ஆரம்பிச்சுது. மிகுந்த சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை மாற ஆரம்பிக்குது. ஏன்னா ஹார்ட்டில் வந்து அது ரியலாக மாறுது. அப்போது நம்ம சரி, அது பெரிய டாபிக், அதை நம்ம இன்னும் நாள் போவோம். அப்போது ஹார்ட் நம்ம ஆவியில் நம்ம உயிர்ப்பிக்கப்படுகிறோம். இப்போ ஆவியில் உயிர்ப்பிக்கப்படும் போது அதான் புதிதான மனிதனை பரிசுத்தத்தினாலும் நீதியினாலும் படைக்கப்பட்ட இந்த புதிதான மனிதனை தரித்து கொள்ளுங்கன்றோம் அப்படின்னு சொல்லி எஃபிஷியன்ஸ் 4 எழுதுறாரு பவுல். அந்த கடைசி வசனம் 23, 24, 25 பார்த்தீங்கன்னா அந்த ஏரியில் எழுதுவார். அப்போது நம்ம புதிதான மனிதனை, அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வந்து பரிசுத்தம் ஆகுவதில்ல, பரிசுத்தம் ஆகிட்டோம், அதை தரித்து கொண்டு அதில் வாழ்வது. இப்போ நான் இன்னும் பரிசுத்தமாகணும் அப்படின்னு நான் யோசிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? ஹார்ட்டுக்கு ஒரு சிக்னல் அனுப்புகிறோம். என்ன அனுப்புகிறோம் தெரியுமா? நான் இப்போ பரிசுத்தவான் கிடையாது, இப்போ நான் பாவி. ஏன் நான் பாவி? நான் எனக்கு இன்னும் கெட்ட பழக்கங்கள் இருக்குது, அதனால நான் பாவி, அப்படி யோசிக்கிறோம். ஆனால் நம்ம பார்வை நம்ம மேலே இருக்குது. நான் இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நான் பரிசுத்தவான் ஆகிட்டனால அதை நான் ப்ரெசன்ட் டென்ஸ் ரியாலிட்டியாக நான் அறிக்கை செய்யும்போது நானும் கிறிஸ்து ஒன்றாக்கப்பட்டோம். அப்படி தானே? தண்ணிக்குள்ளே இருந்தீங்க, தண்ணியிலேருந்து வெளியே வரீங்க, வெளியே வந்து நான் எப்படி வெளியே வரும்போது ஏன் வெளியே வந்தீங்க? அவருடைய ஆவி உங்களுக்குள்ளே பூந்து வந்து உங்களை உயிர்ப்பித்தது. அதுதான் அந்த பேப்டிசம், அந்த தண்ணியிலேருந்து வெளியே வரும்போது நடந்த ஒரு காரியம் உங்கள் ஹார்ட்டில். அவருடைய இப்போ யோசிச்சு பாருங்களேன், தண்ணிக்குள்ளே நீங்கள் போனீங்க, மறுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இமேஜின், இதை யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணுங்கள். தண்ணிக்குள்ளே போய் உங்கள் பாஸ்டர் உங்களை ஒரு 1/2 மணி நேரம் உள்ளே வச்சுருக்காருன்னு வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் உள்ளே வச்சுட்டாருன்னு வச்சுக்கலாம். ஆள் அவுட்டு. இப்போ வந்து நீங்கள் செத்துட்டீங்க, ஐயோ ஆண்ட்ரூ செத்துட்டாரு அப்படின்னு எல்லாரும் அழுவும் போது 1/2 மணி நேரம் கழிச்சு நான் ஆண்ட்ரூ தண்ணியிலேருந்து வெளியே வந்தால் எல்லாரும் ஓட்டுவாங்க. ஃபஸ்ட்டு ஐயோ பேயின்னு ஓட்டுவாங்க. ரெண்டாவது வந்து யாரோட உயிரில் இப்போ நிற்கிறார் அவர் ஆண்ட்ரூ? அவருக்கு உயிர் கொடுக்கப்பட்டது. யாரோட உயிர்? ஆண்ட்ரோட உயிர் போயிடுச்சுங்க, தண்ணி உள்ளே போயிடுச்சு. யாரோட உயிர் உள்ளே போய் அவர் எழுப்பிச்சு அப்படின்னா குமாரனுடைய ஜீவன். நல்லா கவனிங்க. அப்போது இன்றைக்கி நான் அவருக்கு முன்பாக உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னால் நான் ஆண்ட்ரூவாக இருக்கிறேன். எனக்குள்ளே இருக்கிற ஜீவன் என்னது? குமாரனின் ஜீவன். அதுதான் இந்த யோவான் எழுதுறாரு. 1 யோவான் 5வது அதிகாரம் படித்து பாருங்கள். குமாரனை உடையவன் ஜீவனை உடையான், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி 1 யோவான் 5வது அதிகாரம் 12, 13, 14 அந்த இடத்துல வரும். அப்போது இப்போ நம்ம சிந்தனை வந்து எப்பவுமே இருக்கணும், நானும் குமாரனுடைய ஜீவனை பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். குமாரன ஜீவனை பெற்றுக்கொண்டு இருப்பதனால நான் இப்போ பிதாவுக்கு முன்னால் நான் குமாரனாக இருக்கிறேன், குமாரத்தியாக இருக்கிறேன், அவர் சன்னாக இருக்கிறேன், டாக்டராக இருக்கிறேன். அப்படி தான் இப்போ நம்ம அப்ரோச் வந்து அப்படிப்பட்ட அப்ரோச். புரியுதுங்களா? இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இருதயத்தின் பலகையில் எழுத வேண்டும். அப்போ நமக்கு வந்து கடவுளுடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்குது. அதான் ஜோயே லைஃப் ஆஃப் காட். கடவுளுடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்குது. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். மறுபடியும் பிறந்துட்டேன்னு சொன்னீங்கன்னா ஒரு நாள் பரலோகத்துக்கு போகிறேன், அங்கே எனக்கு நித்திய ஜீவன் கிடைப்பதுன்னு. அதான் போன வாரம் நம்ம பார்த்தோம். நித்திய ஜீவன் என்பது அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் பிதாவை அறிய முடியும். ஏன்னா அவர் அந்த ஜீவன் வச்சுருக்காரு. இப்போ அந்த ஜீவன் எனக்குள்ளே போட்டார். இப்போது ஒரே கைண்டு, வி ஆர் ஆஃப் த சேம் கைண்டு. அதான் பேதுரு எழுதுறாரு. 2 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனம் 1, 2, 3, 4 படிச்சிங்கன்னா பேதுரு என்ன சொல்கிறார் தெரியுமா? தட் யூ மே பார்ட்டேக்கர்ஸ் ஆஃப் த டிவைன் நேச்சர், டிவைன் கைண்ட். அந்த வார்த்தை வந்து டிவைன் கைண்டுனா தெய்வீக தன்மைகளாக உடையவராக மாறிவிட்டோம். எங்கே? நம்ம ஆவியிலே மாறிவிட்டோம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கலன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையில் எங்கேயுமே போக முடியாது. அது எனக்குள்ளே
எனக்குள்ள எல்லாமே புதுப்பிக்கப்பட்டது, நான் புதிய சிருஷ்டி அப்படின்னா அவருடைய ஜீவன் எனக்குள்ள இருக்குது. அந்த ஜீவன் தான் நம்மளை என்ன பண்ணுது தெரியுமா, நம்மள்ட்ட இருக்கிற மரணம், நம்மளுடைய எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சு நவுத்தும். அந்த ஜீவனோடு நீங்கள் உறவாட கற்றுக்கும் போது தான் எல்லாமே. ஆனால் நீங்கள் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியுமா, அந்த ஜீவனோடு எப்படி கனெக்ட் ஆகணும்னு தெரியாமல் மதத்தில் போய் மாட்டிக்கிட்டு கடைசியில் என்ன பண்ணிட்டோம், பரலோகத்துக்கு போனால் நமக்கு ஜீவன் இருக்குதுன்னு சொல்லி அப்படி முடிச்சிட்டோம், கதையை க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இல்லை, இப்போ நம்ம கதையை திருப்பி we have to resurrect the story. இப்போ நல்லா பாருங்கள், உங்கள் லைஃப் வந்து உங்கள் ஹார்ட்லேருந்து வருதுன்னு வச்சுக்கலாம். உங்கள் லைஃப் வந்து உங்கள் ஹார்ட்லேருந்து வருது. உங்கள் லைஃப் வந்து உங்கள் ஹார்ட்லேருந்து வருது. அதாவது அவரோட கூட நான் இணைக்கப்பட்டேன், சிலுவையிலே அவரோட கூட மரித்தேன், அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டேன், அவரோட கூட இணைக்கப்பட்டேன். இந்த நாள் முதல் என்ன பண்ணுறேன், இந்த புதிய ஜீவனில் நான் வாழ கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதான் நம்ம பவுல் எழுதுறாரு, அந்த ரோமர் 6 நம்ம படித்தோம், போன வாரம்லாம் பார்த்தோம். அது எப்படின்னா, நம் இருதயத்தை நம்ம எப்படி நம்ம இப்போ மினிஸ்ட்ரி பண்ண போகிறோம். ஹவு டு வி மினிஸ்டர் டு அவர் ஹார்ட், எப்படியாக நம்ம இருதயத்துக்கு நம்ம மினிஸ்ட்ரி, அதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நல்லா கவனித்து பாருங்களேன், நல்லா கவனித்து பாருங்கள். நாம் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், மறுபடியும் பிறந்திருக்கிறோம். நாம் எல்லாருக்கும் ஒரே இயேசு தான் நமக்கு கொடுக்கப்பட்டார். உயிர்ப்பிக்கும் ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வாசம் செய்கிறார். எனக்கு குட்டி இயேசு, உங்களுக்கு பெரிய இயேசு, அவருக்கு வந்து மிடில் ஏஜ் இயேசு, அவருக்கு வயசான இயேசு, ஒரு டிஃப்ரெண்ட் டைப் கிரைஸ்ட். எல்லாருக்கும் ஒரே ஆவியினாலே நம்ம பட்டோம். ஒரே பரிசுத்த ஆவி நம்ம எல்லாருக்கும் ஊற்றப்படும். அப்போ எல்லாத்துக்கும் யூனிஃபார்மிட்டி இருக்குது, சரிங்களா? அப்புறம் இந்த ப்ராசஸ் டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ், இந்த புதிய ஜீவனை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ப்ராசஸ் எல்லாருக்கும் சேம். என்ன சேமு? ஜெபம், பைபிள் வாசிப்பு, தியானம், இதெல்லாமே சேம் தான். அதில் எப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மாறுறோம், அது வந்து எப்படி நம்ம ஒருத்தரும் ஒரு விதமாக அப்ளை பண்ணுறோம். நிறைய பேர் தியாலஜியில் போய் மாட்டின்னு இருப்பாங்க, நிறைய பேர் டாக்டரின் டினாமினேஷனில் மாட்டினா அதெல்லாம் அவங்களுக்கு ஸ்டம்பிளிங் பிளாக்காக இருக்கும். அதெல்லாம் நீக்க அந்த ப்ராசஸ் இஸ் நோயிங் த ஃபாதர் இஸ் த சேம் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக, கர்த்தருடைய ஆவியின் மூலமாக, அதெல்லாம் சேம். அப்போது என்ன நமக்குள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாஸ்ட். த ஒன்லி டிஃப்ரென்ஸ் வி ஆல் கேரி ஆக்சுவலி த பாஸ்ட். நம்மளுடைய பாஸ்ட் இருக்குது பாருங்கள், அது எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட்டு. வி கேரி த மெமரிஸ் ஆஃப் த பாஸ்ட். நல்லா கவனிங்க, வி கேரி வாட்? த மெமரிஸ் ஆஃப் த பாஸ்ட். அதுதான் நம்ம எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட்டு. இப்போது சில பேர் நல்ல குடும்பத்துலேருந்து வந்திருப்பீங்க, சில பேர் வந்து ஒரு ரொம்ப அடிதடி குடும்பத்தில் வந்திருப்பீங்க, சில பேர் வந்து மற்ற ஹிந்து முஸ்லீம் குடும்பத்துலேருந்து வந்திருப்பீங்க. அப்போ ஒரு குடும்பத்துலேருந்து வரும்போதும் அந்த மெமரி தான் நமக்கு என்ன பண்ணுறது, ஒருத்தருக்கும் டிஃப்ரெண்ட். அந்த மெமரி எப்படி ஹேண்டில் பண்ணுறது இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஏன்னா அது நான் காட்டுறேன் பைபிளில். அப்போது அதுக்கு முன்னால் இந்த லைஃப், உங்கள் லைஃப் உங்கள் ஹார்ட்லேருந்து வருது. உங்கள் லைஃப்னா என்னது? த காண்டக்ட் ஆஃப் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கை நீங்கள் நடத்துகிறீங்க இல்லைங்களா, அந்த வாழ்க்கை வந்து நம்ம ஹார்ட்லேருந்து வருது. அந்த ஹார்ட்டுக்கு உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, தெரியுதோ தெரியலையோ, யூ ஆர் கண்டினியூஸ்லி ரைட்டிங் சம்திங் இன் யுவர் ஹார்ட். உங்கள் இருதயன் பலகையில் எதையோ எழுதிட்டே எழுதிருங்க. உங்கள் இருதயன் பலகையில் நம்ம டெய்லி எழுதுகிறோம். தெரிஞ்சு எழுதுகிறோமோ தெரியாமல் எழுதுகிறோமோ கொஸ்டின் கிடையாது. ஏன்னா என்ன எழுதுறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையா, மை லைஃப், என் வாழ்க்கையாக எனக்கு வந்து வெளிப்படுறது என்னதுன்னா, என் இருதயத்தில் நான் எழுதுவது தான். அப்போது இந்த இருதயத்துக்கு எங்கேருந்து சோர்ஸ், இன்ஃபர்மேஷன் எங்கே வருது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சோர்ஸ் இருக்குது. இன்புட் வந்து 2. ஒன்று வந்து ஸ்பிரிட்டு, இன்னொன்று வந்து ஃப்ளஷ். இந்த 2 தான் சோர்ஸ் நமக்கு. சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நம்மளோட இன்ஃபர்மேஷன் என்னது, செய்தியா? ஸோ எங்கேருந்து வருது நமக்கு? இது 2 தான் நமக்கு சோர்ஸு. இந்த சென்சஸ் என்னது, ஃப்ளஷ் என்னது, 5 சென்சஸ். நல்லா கவனிங்க, நம் கண்ணில் பார்த்து வாழ்கிறது, காதில் கேட்டு வாழ்கிறது, அதான் 5 சென்சஸ். ஏன்னா ஸ்மெல், டேஸ்ட், டச், அதான் 5 சென்சஸ். அதான் சோர்ஸ். 2வது சோர்ஸ் இருக்குது. நம்ம ஆவியிலே பிறந்திருப்போம் என்றால், நம்ம born again ஆகிட்டோம் அப்படின்னா, நமக்கு கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே ஆவியில் ஊற்றப்படும். அப்போ கிரைஸ்ட் த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் poured into our spirit. இது தெரியுதுங்களா? ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட்.
அப்போ அந்த ஸ்பிரிட்டில் என்னெல்லாம் இருக்குது, நம்ம ஸ்பிரிட்டில் என்னெல்லாம் இருக்குது, வார்த்தை இருக்குது. வேர்ட் ஆஃப் காட் இஸ் தேர். யார் இந்த வேர்டு? ஃபாதர் இஸ் த வேர்டு. புரியுதுங்களா? இந்த வேர்டு, கிரைஸ்ட், ஸ்பிரிட், இதெல்லாம் எங்கே இருக்குது? நம்ம ஸ்பிரிட்டில் இருக்குது. அப்போ நமக்கு இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஆர் இந்த சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இருக்குது. எது நம்ம ஹார்ட்டுக்குள்ளே போதோ அதுதான் நம்ம லைஃபாக மேனிஃபெஸ்ட் ஆகுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. புரியுதுங்களா? அப்போது இதில் எது போக போகுது, எது இது உள்ளே போக போகுது அப்படின்னா, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஃபோக்கஸ். Focus. Where do you put your focus determines what regulates your life. புரிஞ்சுதுங்களா? ரொம்ப சிம்பிளாக, இதோட சிம்பிளிஃபை பண்ணவே முடியாது. Where you are going to put your focus regulates your life. எது மேலே நீங்கள் கவனத்தை வைக்கிறீங்களோ அது உங்கள் இருதயத்துக்குள்ளே போகும். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். எப்படி போக போகுது அப்படின்னா, இப்போது எப்படி போக போகுதுன்னா, நீங்கள் எது மேலே ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ, இப்போ கண்ணில் பார்க்குறது மேலே ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஐயோ டாக்டர் ரிப்போர்ட்டு, இப்போ அதே நீங்கள் கவனம் செலுத்துறீங்க. இல்லைனா பேங்க்கில் காசு இல்லை, அதுலேயே கவனம், ஐயோ காசு இல்லைன்னா என்ன பண்ணுறது, அப்போ அவங்க கற்பனை அதில் போகுது. அப்படி தானே? இப்போ பேங்க்கில் பார்க்குறீங்க, கொஞ்சம் டெஃபிசிட் இருக்குது, பில்ஸ் வரப்போகுது, ஓ நடாது, இது டேலி ஆக மாட்டேங்குது, உடனே என்ன ஆகுது, உடனே அது ஸ்டிமுலேட்ஸ், அது உள்ளே என்ன பண்ணுது, ஒரு தாட் ப்ராசஸ் ஸ்டிமுலேட் பண்ணுது. உடனே நீங்கள் இன்னும் அதிகமாக அது மேலே செலுத்துறீங்க கவனம். எது மேலே நீங்கள் ஃபோக்கஸை செலுத்துறீங்களோ அது என்ன பண்ணுது, ஃபோக்கஸ் எது மேலே செலுத்துறீங்களோ என்ன பண்ணுது, நல்லா கவனிங்க, எமோஷனை எலிசிட் பண்ணுது. எமோஷன், கரெக்டுங்களா? எது மேலே ஃபோக்கஸ் செலுத்துறீங்களோ அது எமோஷனை ஸ்டிமுலேட் பண்ணுது. பயம் வருது, இப்போ காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பேங்க்கில் பயம் வருது, அதை கண்டினியூ பண்ணிங்கன்னா என்ன எடுத்து பாருங்கள். இப்போ இன்ஃபர்மேஷன் இங்கிருந்து வருது, இன்ஃபர்மேஷன் இஸ் கம்மிங் ஃப்ரம் த ஃப்ளஷ் ப்ளஸ் எமோஷன். இப்போ எது போகுது, இப்போ எப்போ எமோஷனை எது எலிசிட் பண்ணுதோ, எது உங்களுடைய உணர்ச்சியை தூண்டுதோ அது என்ன பண்ணுதுன்னா இப்போ உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உங்கள் வாழ்க்கையில் பல தலைவலிகளை நீங்கள் தவிர்க்கலாம். எப்படி தவிர்க்கலாம்ன்றதையும் இன்றைக்கி சொல்லி கொடுத்துட்றேன், இன்றைக்கி சொல்லிடுறேன். ஒரு இன்ஃபர்மேஷன் வருதுங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இப்போது ஒரு சும்மா ஒரு சில்லி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அது சில்லி மாதிரி இருக்கும், ஆனால் அதில் பல ரகசியம் இருக்குது. இப்போ நான் இந்தியாவில் இருந்தேன். இந்தியாவில் இருந்தபோது யூகேயில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. எனக்கு இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது இந்தியாவிலேருந்து யூகேக்கு திரும்பி வர்றதுக்கு. அப்போ யூகேயில் ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. என்ன பிரச்சனைனா, மதம் இல்லை, ரேஷியல் கலவரம் மாதிரி நடந்து நிறைய பேர் அடிதடி, ப்ராப்பர்ட்டிஸ்லாம் உடைக்கிறாங்க, வீடெல்லாம் உடைக்கிறாங்க, தீ வச்சு எரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸில் நிறையா வந்துச்சு. உடனே நம்ம மக்கள் தான் இந்த மாதிரி நியூஸை பரப்புறதுல ரொம்ப தீவிரமாக இருப்பாங்களே கிறிஸ்டியன்ஸு. உடனே ஃபோன் பண்ணி, ஐயோ உங்கள் வீட்டில் நல்லா இருக்குதா, உங்கள் வீட்டில் அப்படிலாம் எங்களுக்கு செய்திகள் வர ஆரம்பிக்குது, கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கருசனையாக தான் கேட்குறாங்க. ஆனால் எனக்கு தெரியும் இது எப்படி ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு. அப்போது ஏன்னா நான் பார்க்கும்போது இங்கே இருக்கிற எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற ஏரியாஸ்லாம் அடிதடி நடக்குது. எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற தானபின்னு ஒரு இடம் இருக்குது, டார்லிங்டன் ஒரு இடம் இருக்குது, அங்கெல்லாம் பயங்கர கலாட்டா அப்படின்னு நடக்கும்போது இங்கே நிறையா முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்காங்க. இப்போ அது இன்ஃபர்மேஷனாக வருது. அதான் நமக்கு இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் வந்த உடனே என்ன பண்ணுது, எமோஷனை தூண்டுது. எமோஷன்னா எமோஷனு நடாது, நம்ம வீடு சேஃபாக இருக்குமா, நடாது, பயம் வருது, இது வருது, அது வருது, பலது வருது. இங்கே என்ன நடக்குதுன்றது எனக்கு அங்கேருந்து பார்க்க முடியல. ஆனால் இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு எமோஷன் வருது. இப்போது இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, அடுத்து எமோஷன் வந்த உடனே என்ன ஆகிடுது, உங்கள் ஹார்ட்டுக்கு அது போகுது. உங்கள் ஹார்ட்டில் அது ரியாலிட்டியாக ஃபார்ம் ஆகுது. அதுதான் இப்போ உங்கள் லைஃப்பை அந்த ரியாலிட்டி எழுதுனதுக்கப்புறம் இட்ஸ் கோன் ரெகுலேட் ஹவ் யூ கண்டக்ட் யுவர் லைஃப். எப்படி நீங்கள் வாழ்க்கையை நடைமுறையில் செய்ய போகிறீங்கன்றதை எது ரெகுலேட் பண்ணுது, எது உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே போகுதுன்றது. நீங்கள் நினைக்கலையோ யோசிக்கிறீங்களோ இது இந்த ப்ராசஸ் தெரியுதோ தெரியலையோ, இன்ஃபர்மேஷன் ஹார்ட்டுக்கு அனுப்பிட்டே இருக்கிறீங்க, தெரியாமல் அனுப்பிட்டே இருக்கிறோம். பை டிஃபால்ட் நம்ம எந்த இன்ஃபர்மேஷனை நம்ம அனுப்புகிறோம், சென்சஸில் பார்க்குற இன்ஃபர்மேஷன் அனுப்பிடுறோம். நியூஸில் கொள்ளை நோய் வருது, ஐயோ இது வருது, ஸ்டாக் மார்க்கெட் கவுந்துச்சு, எல்லாரையும் வேலையை விட்டு தூக்குறாங்களாமே,
ஐயோ எனக்கு வேலை போச்சுன்னா என்ன ஆகும், இப்படி இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நான் தடுக்கவே முடியாது. நம்மளும் அது என்ன பண்ணுவோம். அப்போ நான் ஒரு சிம்பிள் டிசிஷன் எடுத்தேன். இதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் உண்மையா, இப்படி கலடாக நடக்குது, அதெல்லாம் பொய்ன்னு சொல்லி அதெல்லாம் பொய், லெட் மீ பரி மை ஹெட் இன்சைட் த சாண்டு. இது பரியிங் த ஹெட் இன்சைட் த சாண்டே கிடையாதுங்க. அந்த இன்ஃபர்மேஷன் வருதா வரட்டும், டாக்டர் ரிப்போர்ட் வருதா வரட்டும், கண்ணில் பார்க்கும்போது எல்லாமே கவுர்ற மாதிரி இருக்குதா கவுரட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஆனால் எமோஷன் தோண்டுது பாருங்கள், அங்கே தான் நீங்கள் பிடிக்கணும். எந்த எமோஷன் ரெஸ்பான்ஸ் வந்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடணும். நெகட்டிவ் எமோஷன் வந்துச்சுன்னா இப்போ நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே போகுதுன்னு அர்த்தம். எமோஷன் தான் கீ. அப்போது இது எனக்கு ரொம்ப துக்கத்தை உண்டு பண்ணுது, இதை கவலையை உண்டு பண்ணுது. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அதை போய் அடுத்தவங்க பேசுவோம். இது மாதிரி ஆயிடுச்சுங்க, ரொம்ப கவலையாக இருக்கும், ஜெபம் பண்ணுங்க. யூ ஆர் ஒன்லி மேக்னிஃபையிங் த ப்ராப்ளம். இது தெரியாமல் நம்ம போய் இதை திருப்பி நம்ம வாயில் பேசும்போது யூ ஆர் மேக்னிஃபையிங் த ப்ராப்ளம் இன் அவர் சோல். எதை நீங்கள் கவனம் செலுத்தி அதை எமோஷனாக உருவாக்குறீங்களோ அது உங்கள் ஆத்மாவில் பெருசாகிட்டே இருக்குன்னு அர்த்தம். Magnified, it gets magnified in your soul, amplified in your soul, and then eventually it becomes reality in your identity, in your heart. உங்கள் ஹார்ட் என்னங்க, உங்கள் ஹார்ட் என்னது, ஐடென்டிட்டி, the seat of your identity, அதான் என் அடையாளம். இப்போ இந்த கவலை இன்ஃபர்மேஷன் வருது, கெட்ட செய்தி வருது, கெட்டதெல்லாம் வருது, அதை நான் தியானம் பண்ணும்போது எமோஷன் ஃபார்ம் ஆகுது. எமோஷன் ஃபார்ம் ஆனோடனே என்ன ஆகிடுது, அது என் இருதயத்தில் போய் எழுதி ஆகிடுச்சு. இது என்னுடைய பார்ட் ஆஃப் மை அடையாளமாக மாறிடுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி என்னுடைய லைஃப்பை நான் கண்டக்ட் பண்ணுவேன். 10 பேர் கூப்பிட்டு வீடை செக் பண்ணுப்பா, அதாயிடுச்சா பதட்டம். இப்போ இந்த பதட்டம் என்ன பண்ண வரும், தூக்கம் வராது, நைட்டெல்லாம் தூக்கம் வராது. ஐயோ என்னாச்சுன்னு தெரியும், பயமாக இருக்குதா. அப்போ நான் யோசித்தேன், நம்ம இன்னும் 10 நாள் கழிச்சு தான் ஊருக்கு போகிறோம். வசனம் என்ன சொல்லுது, சங்கீதம் 91 பல வசனம் இருக்குது. நான் உன்னுடைய எல்லா காரியத்தையும் நான் பார்த்துக்கிறேன் சொல்ல. அப்போது சடனாக என்ன பண்ண தெரியுமா, ஒன்றும் இல்லைங்க, எமோஷன் நெகட்டிவாக வந்த உடனே என்ன பண்ணணும்னா நம்ம ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணணும். அவ்வளோதான், ஷிஃப்ட் பண்ணணும். எப்போ நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுவீங்க, நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பிரச்சனை என்ன பண்ணுவோம், உடனே ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுவோம். நான் ஒரு 4 பேர் சொல்லுவோம், பாஸ்டர்கிட்ட போய் அழுவோம், வேறு யார் கூப்பிட்டு அழுதுட்டு அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதை மேக்னிஃபை பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அதை ஏதாவது ஒரு ப்ராஃபஸி கிடைக்குமா. நம்ம குழந்தைகளாக இருக்கும்போது, நம்ம விசுவாச வாழ்க்கையில் வளரும்போது இதெல்லாம் நமக்கு தெரியாததுனால இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு பிரச்சனை வரும்போது அழுது புலம்பி நம்ம உள்ளே ஏற்றிக்கிட்டு அப்புறம் ஒரு ப்ராஃபஸி சொல்லுங்கள் பிரதர், ஜெபம் பண்ணி ஏதாவது சொல்லுங்கள், ஜெபம் பண்ணி கர்த்தர் இருக்கிறார் அவனோட அவர் கைவிட மாட்டார்னு. அதெல்லாம் என்ன அவர் சொல்லி தான் நமக்கு தெரியணுமா, நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா கர்த்தர் உங்களோட இருக்கிறாருன்னு பைபிளில் முதல்லேருந்தே போட்டுக்குது. அந்த டைமில் நம்ம கர்த்தர் இருக்கிறத உணர மாட்டோம். அப்போ யாராவது ஒருத்தர் சொல்லும்போது நமக்கு ஆறுதலாக இருக்குது, அதெல்லாம் நல்லது தான் அப்படி சொல்கிறாங்க. அப்போ நம்ம அப்படியே வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போது அந்த பிரச்சனை தீரும்போது தான் நம்ம ஹார்ட்டில் சமாதானம் வருது. இதுதான் உலகத்தின்படி மாம்சத்தின்படி கிடைக்கிற சமாதானம். அந்த பிரச்சனை போகும்போது தான் எனக்குள்ளே என்ன வருது, சமாதானம் வருது. ஆனால் எனக்குள்ளே இதெல்லாம் நடந்துருச்சு, அவரோடய கூட நான் இணைக்கப்பட்டேன், சிறுவையில் அவரோட கூட இணைக்கப்பட்டேன், அவரோட கூட உயிரோடு எழுப்பப்பட்டேன் அப்படின்னு நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிட்டிங்கன்னா இப்போ என்ன பண்ணலாம் தெரியுமா, இட் இஸ் ஈஸி டு ஷிஃப்ட் யுவர் ஃபோக்கஸ் டு வேர், டு த காட் ஹூ சிட்டிங் இன் ஹெவன். நோ, நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், இப்போ நம்மளுடைய கவனத்தை திசை திருப்பி எங்கே திருப்ப போகிறோம், பரலோகத்தில் இருக்கிற பிதாட்டத்தை கத்த போகிறோமா, இல்லை அங்கே இயேசு உட்கார்ந்துருக்கிற இயேசுகிட்ட கத்த போகிறோமா, இல்லை எனக்குள் வாசம் செய்யும் இயேசு, உங்களுக்குள் வாசம் செய்கிறவர் உலகத்தை காட்டிலும் பெரியவர், உங்களுக்குள்ள வாசம் செய்கிற இயேசுவோடு அங்கே திருப்ப போகிறோம் தியானத்தை. என்னுடைய ஆவியிலே ஏற்கனவே வார்த்தையும் வாக்குத்தத்தங்களும் எழுதப்பட்டிருச்சுங்க. உங்கள் ஹார்ட்டில் உங்களுடைய ஆவியிலே தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய நாமம் ஏற்கனவே எழுதப்பட்டாச்சு. காட்ஸ் நேம் இஸ் ரிட்டன் இன் யோர் ஹார்ட். அவருடைய ஆவியில், நான் ஹார்ட்னு சொல்லும்போது ஆவியில், இப்போ கிளாரிட்டிக்காக நான் ஆவின் ஹார்ட்டுன்னு நான் சொல்ல ஆவின்னு பிரிச்சுக்கலாம். இது போக நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். அது உங்கள் ஸ்பிரிட். அப்போ என்ன பண்ணுறீங்க, உங்கள் கவனத்தை எங்கே செலுத்துறீங்க, உங்களுக்குள்ளே வாசம் செய்யணும் கிறிஸ்துவ மேலே நீங்கள் கவனம் செலுத்துறீங்க. இப்போ அது மேலே வைக்கும்போது அவருடைய வாக்குத்தத்தம் என்ன ஆகிடும் தெரியுமா, பெருசாகும்.
அவருடைய கூட நான் நினைக்கப்பட்டேன், அவரே என் அடையாளமாக இருக்கிறார் என்று நீங்கள் கவனம் செலுத்தும் போது, அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது, அவருடைய வாக்கு தத்துவம், அவருடைய ப்ராமிஸ், அவருடைய வார்த்தை உங்கள் ஹார்ட்டில் மேக்னிஃபை ஆகும். இதுதான் சங்கீதக்காரர் எழுதுறாரு. சங்கீதம் 34 எழுதுறாரு, கம் லெட் அஸ் மேக்னிஃபை த லார்ட் அப்படின்றார். வாருங்கள் தேவனை பெருசாக்குவோன்றார். எப்படி பெருசாக்குவதுன்னா, அவர் எவ்வளோ பெருசாக்குறாரு, அவர் நம்ம பெருசாக்க முடியாது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பெருசாக்கலாம். புரியுதுங்களா? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் பெருசாக்குறீங்க. எப்படி? இதுதான் தியான ஜபம். திஸ் இஸ் கால்ட் மெடிடேட்டிவ் ப்ரேயர். இதுதான் நம்ம கிறிஸ்டியன்ஸ் பண்ணவே மாட்டோம். இதை பண்ணாமல் ஊரெல்லாம் ஓடி புலம்பி கிளம்பி அழுது புரண்டு தரையில் உருண்டு அழுது எல்லாம் வாந்தி எடுத்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பதட்டத்தில் தூங்க முடியாது. இப்போது மேக்னிஃபை ஆகிடுச்சு, ப்ராப்ளம் தலைவிரிச்சு ஆடுது. இப்போது தூங்க முடியாது. ஐயோ பதட்டம். தூக்கம் வரதுக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், சமாதானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர், இதுதான் எசாயா 26 3 எழுதி வச்சிருக்காரு. I will give him in perfect peace whose mind is stayed upon me. அவன் கவனத்தை என்ன பண்ணிட்டான்? ஆண்டவர் மேலே திருப்பிட்டான். எந்த ஆண்டவர் மேலே திருப்பிட்டான்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற, அதான் முக்கியமான பாயிண்ட். அதை விட்டுட்டீங்க, காலி. எனக்குள்ளே வாசம் செய்திருக்கிறார், என்னோடு இருக்கிறாரு, என்றைக்குமே என்னை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னவர், எனக்குள்ளே என் ஆவியில் ஒன்றாகி விட்டவர், எனக்குள்ள அந்த வார்த்தை, வாக்குத்தத்தம், நாமம் எல்லாமே எனக்குள்ளே எழுதப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் அங்கே திருப்பும் போது அவரோடு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உறவாட ஆரம்பிக்கிறீங்க. அப்போ அது கிரியேட்ஸ் another set of emotions. புரியுதுங்களா? உங்கள் கவனத்தை எங்கே செலுத்துறீங்களோ, உங்கள் கவனத்தை ஃப்ளஷ் மேலே செலுத்துனீங்களா, அது உலகத்தின் எமோஷனை ஸ்டிமுலேட் பண்ணும். பயம், பதட்டம், ஆங்ஸைட்டி. ஐயோ பதட்டம். என்னுடைய எமோஷனை இப்போது ஒரு காமன் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எனக்கு வந்துன்னே இருக்கும். என் பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இப்போது என்ன ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்ச போது எல்லாத்தையும் விட்டுட்டு, என்னோடய ஸ்டோரி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஜீரோ கொண்டு வந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டில் உட்காந்து பைபிள் படிக்க சொல்கிறாரு. எப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லோரும் கேட்குற ஒரு கேள்வி, குடும்பத்தாரெலாம் கடைசியாக எப்படி படிக்க வைக்க போகிறீங்க, பிள்ளைங்களை எப்படி படிக்க போகிறீங்க, அவங்களுக்கு அது பண்ணணும், இது பண்ணணும், என்ன பண்ண போகிறீங்க, அது. ஸோ இதெல்லாம் நான் அப்போ தான் யோசிச்சேன். ஆமாம், நம்ம தான் யோசிக்கவே இல்லையே. சில பேர் நிறைய டைம் நான் யோசிக்காமல் இருக்கிறது நல்லது. இதெல்லாம் பண்ணுமே. அப்போ எனக்கு பதட்டம் வந்துச்சு, பயம் வந்துச்சு. அடுத்த நாள் ஆண்டவரே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னும் போது, அப்போது சங்கீதம் சரி ஐசாயா 54 ஒரு வசனம் போட்டிருக்கு, உன் குழந்தைகள் கர்த்தரால் போதிக்கப்படும் அப்படின்லாம் வசனம். சில்ட்ரன் வில் பி டாட் ஆஃப் த லார்ட். அப்போ அந்த சில்ட்ரன் பற்றி, என்னுடைய நீதிமானுடைய பிள்ளைகளை பற்றி நிறைய வசனம் இருக்குது. சங்கீதத்தில் இருக்குது, நீதிமொழிகள் இருக்குது. அவர்கள் பயப்பட மாட்டார்கள், உலகத்தை சுதந்திரிப்பார்கள், தே வில் பி மைட்டி ஆன் எர்த். அவர்கள் பேலஸில் இருக்கிற பில்லர்ஸ் மாதிரி இருப்பாங்க. your sons and daughters will be like your daughters will be like the pillars in the palace of the Lord. அப்படிதான் வசனம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி வசனத்தில் நான் பொறுக்க ஆரம்பித்து பிள்ளைங்களை பற்றி பயம் வரும்போதெல்லாம் என் கவனத்தை அந்த வசனத்துக்கு, ஏன்னா அது என் இருதயத்தில் எழுதியாச்சு. அதான் இப்போ சொல்லிட்டு வரேன். வசனம் ஏற்கனவே உங்கள் ஸ்பிரிட்டில் எழுதியாச்சு. என் கவனம் இப்போ எங்கே இருக்குது, அதான் இப்போ கொஸ்டின். இப்போது ஹூ ஆர் யூன்னு கேட்டால், யூ ஆர் நத்திங் பட் த ஃபோக்கஸ். நான் யாருன்னு கேட்டிங்கன்னா, வாட் ஆம் ஐ கோயிங் டு பிகம்னா வேற, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் ஐ எம் கோயிங் டு ஃபோக்கஸ். நீங்கள் ஜீவனை ருசிக்க போகிறீங்களா, மரணத்தை ருசிக்க போகிறீங்களான்றது எதை குறித்து இருக்குது? மரணம் இருக்குது, ஜீவன் இருக்குது, ரெண்டுமே. எது மேலே நீங்கள் ஃபோக்கஸை வைக்கிறீங்களோ அதை குறித்து தான் இருக்குது. இந்த சிம்பிள்ஸ் இவ்வளோதான் ஆக்சுவலாக. என் ஃபோக்கஸை மெயின்டைன் பண்ண முடியுமா அகேன்ஸ்ட் ஆல் ஆட்ஸ்? நான் கண்ணில் என்னவோ பார்க்குறேங்க, என் கண்ணில் எதுவுமே நடக்காத மாதிரி தெரியுது. ஆனால் வாக்குத்தத்தம் மாறலையே, உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் ஆண்டவர் வாக்குத்தத்தம் அவர் உறுதியாக சொன்னாரா? அவர் அவருடைய வாக்குத்தத்தம் உண்மையா, நிஜமா? அதான் கேள்வி. நிஜமா இல்லையா? நிஜம். அவர் உண்மை, அவர் மாறாதவர். நிஜம்னா நான் அவரோடு கூட இணைக்கப்பட்டேன்னா, அப்போ இதுதான் என்னுடைய நிஜம் ஆவியிலே. ஆனால் அது என்னுடைய ரியாலிட்டியாக மாறுதா? இல்லை. அது என்னுடைய நடைமுறையில் வெளியே வருதா? இல்லை. வரல அப்படின்னா என் ஃபோக்கஸ் எங்கே இருக்குது? என் ஆவியின் மேலே இல்லை. அதான் பவுல் எழுதுறாரு, ஆவியின் மாம்ச சிந்தையோ மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ரோமர் 8வது அதிகாரத்தில் எழுதுவார். அதான் அந்த சிந்தை, அந்த ஃபோக்கஸ், அதான் ஃபோக்கஸ் ஆஃப் த மைண்ட்.
என் வாழ்க்கையில் நான் புது சிருஷ்டியாக நான் நடைபெற வேண்டும். அந்த புது சிருஷ்டி ஆகிட்டேங்க, எல்லாமே நடந்தாச்சுங்க. அதை நான் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் வேர் யூ வாண்ட் டு புட் யுவர் ஃபோக்கஸ். வேர் யூ புட் யுவர் ஃபோக்கஸ். இதை நீங்கள் கற்றுக்க இட் வில் பிகம் குவிக் அண்ட் ஈஸி டு ஷிஃப்ட் யுவர் ஃபோக்கஸ் as soon as the emotion shifts. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டில் இருக்கிறீங்க, சடனாக ஒரு நியூஸ் கேட்குறீங்க, எல்லாரையும் வேலையிலேருந்து தூக்குறாங்களா, அப்போ ஏன் வேலை போயிடுமா, பயம் வருதா? ஓகே, அந்த பயம் வந்துன்னா எமோஷன் வந்துருச்சு. எமோஷன் பயம், ஃபியர் இஸ் ஒன் டைப் ஆஃப் எமோஷன். ஆங்ஸைட்டி ஒன் டைப் ஆஃப் பெர்சீவ்டு ஃபியர். ஆங்ஸைட்டிக்கும் ஃபியருக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், பெர்சீவ்டு ஃபியர் இஸ் ஆங்ஸைட்டி. இன்னும் எதுவும் நடக்கலை, ஆனால் பர்செப்ஷன் எதிர்பார்க்குறீங்க, உங்கள் ஆங்ஸைட்டியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம், உங்கள் ஃபோக்கஸ் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. அப்போது அந்த டைமில் இஃப் யூ கேட்ச் யுவர் செல்ஃப், அந்த டைமில் ஓகே வெயிட் அ மினிட், ஹூ am I in Christ? கிறிஸ்துவுக்குள்ளே நான் அவரோட கூட இணைக்கப்பட்டேனா? ஆமாம். அவருடைய கூட நான் ஒன்றாக சேர்க்கப்பட்டேனா? ஆமாம். அவருடைய வார்த்தை எனக்கு என் இறுதியில் எழுதப்பட்டிருக்கா, என்னுடைய ஆவியில் எழுதப்பட்டிருக்கா? ஆமாம். அப்போ நான் அதில் ஷிஃப்ட் பண்ண போகிறேன். அந்த இடத்துல நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் பிகம்ஸ் அன் ஈஸி ப்ராசஸ். அதை விட்டுட்டு ஒரு 3 நாளைக்கு இந்த பக்கமாக ஓடிட்டு, ஒரு 3 நாளைக்கு இந்த பக்கம் ஓடி எமோஷன் நல்லா ஸ்ட்ராங்காக வளர்த்து 4 பேர்கிட்ட புரண்டு 10 ஜப குறிப்புன்ற பேரில் 4 பேரை தூங்க விடாமல் எல்லாரையும் எழுப்பி எனக்கா ஜெபம் பண்ணுங்க சொல்லி அழுது புரண்டுட்டா அவங்க ஹார்ட்டில் நல்லா குத்துக்கல் மாதிரி, எங்கள் ஊரில் சொல்லுவாங்க இடித்த புளி மாதிரி உட்காந்துக்குவோங்க ஹார்ட்டில். இடித்த புளி மாதிரி அது ரியாலிட்டி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதுதான் உங்கள் வாழ்க்கையை ரெகுலேட் பண்ணும். அதுக்கப்புறம் வாக்குத்தத்தம் கொடுத்தான்னா எவனா கொடுத்து நான் ஜெபம் பண்ணுங்க உங்களுக்கு ஆண்டவர் காட்டுறாருங்க அப்படின்னா அப்படிங்களா, அது உரைக்காது. அப்படியே ஹார்டாக இருக்கும் ஹார்ட்டு. அதான் ஹார்ட்னஸ் ஆஃப் ஹார்ட். இந்த ரியாலிட்டி உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அது ஹார்ட் ஆகிடும் ஹார்ட். இந்த ரியாலிட்டி உள்ளே பெனட்ரேட் ஆகாது, புரியுதுங்களா? அப்போது அப்போ போய் அதை உடைக்கலாம், அப்போ கூட பெனட்ரேட் பண்ண வைக்கலாம். ஃபாஸ்டிங்கை போட்டு இது பண்ணி ஒரு 3 நாள் உழுதுன்னு எப்படி ஒரு லேண்டை உழுறீங்களோ, இப்போ கடினமான ஒரு பூமி இருக்குதுன்னா அதை ஈஸியாக நம்ம உடைக்க முடியுதா? கடினமாக இருக்கிற லேண்டு மேலே போட்டு கடபாரை வச்சு குத்தணும், கல்லெல்லாம் பொறுக்கி அந்த மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த ப்ராசஸ் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா என்ன தெரியணும்? கிறிஸ்துவுக்குள்ளே நான் யார் அது தெரியணும் ஃபஸ்ட்டு. நான் அவருக்குள்ள நீதிமான், அவருக்குள்ளே நான், அப்போ எல்லா வாக்குத்தத்தமும் எந்து, அவருக்குள்ளே நான் இருக்கிறதுனால எல்லா வாக்குத்தத்தமும் எந்து. நான் சுதந்திரித்து விட்டேன், அவர் சுதந்திரித்து விட்டார், நான் அவருக்குள்ளே இருக்கிறதுனால எல்லாத்தையும் நானும் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. அதை தெரிஞ்சுட்டு இப்போ உங்கள் ஃபோக்கஸை மட்டும் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணி, இப்போ நான் சொன்னல என் பிள்ளைங்களை பற்றி சொல்லும்போது ஒன்றும் இல்லை, டக்குன்னு நான் இந்த வசனத்தில் ஒரு 4 தான் வரும், அதுக்கு 100 வசனம் எடுக்க தேவையில்லை, ஒரு வசனம் எடுத்தாலே போதும். நான் ஒரு 2 வசனம் ஒரு 3 வசனத்தை நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு என்னுடைய கற்பனை திறனை யூஸ் பண்ணி என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் அப்படி தானே போட்டிருக்கு. அதான் ரியாலிட்டி, காட்ஸ் ரியாலிட்டி, தேவனுடைய நிஜம் அது. ஆனால் என்னுடைய நிஜம் அது இல்லை, இப்போத்துக்கு அது இல்லை. ஏன்னா எல்லாம் அப்படி சொல்கிறாங்க. ஐயோ பிள்ளைங்களுக்கு யார் காசு கட்டுவா, ஃபீஸ் கட்டுவா, அவங்களுக்கு யார் காசு கொடுப்பா, இப்படின்னு சொன்னோன்னே எனக்கு பயம் வந்துச்சு, புரியுதுங்களா? அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் வருது. அவங்க ஒரு கருசனையோடு தான் அவங்கள நம்ம விசாரிக்கிறாங்க, நம்மளை நாஸ்தி பண்ணுன்றதுக்காக விசாரிக்கல. ஆனால் எப்படி என் இருதயத்துக்குள்ளே போகிறது, இந்த விஷயம் போகுதுன்னு அறியாத நிமிடத்தில் அதை நான் உள்ளே விட்டுருவேன். ஆனால் இதெல்லாம் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும்போது டப்புன்னு நான் என்ன பண்ணிட்டேன், கட் பண்ணிட்டேன். இன்ஃபர்மேஷன், சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை கட் பண்ணு. இது நமக்கு தேவையே இல்லை, இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவையே இல்லை. இப்போது எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தான் தேவை. எது? நான் அவரோடு இருக்கிறேன். அப்போ தான் இந்த மாதிரி மெசேஜஸ்ஸு, இந்த மாதிரி வசனங்கள் இதில் நீங்கள் எழுதி தியானம் பண்ண அது மேக்னிஃபை. இப்போ உங்கள் எமோஷன் ஷிஃப்ட் ஆகும். உங்கள் எமோஷன் ஷிஃப்ட் ஆகும்போது தான் முக்கியம், அதுதான் கீ ஃபேக்டர். அந்த இடத்துல நீங்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும். யூ ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ் தட். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்ன்றது கண்ணை மூடி கற்பனையில் நான் பார்த்து எமோஷனை உள்ள அப்படியே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வரும்போது என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, அவங்க காலேஜில் நல்லா படிப்பாங்க, அவங்களுக்கு ஞானம் வரும், அவங்களுக்கு நல்ல கெட்டவர்கள் அவங்களை விட்டு ஓடுவாங்க, கெட்ட பிள்ளைங்க அவங்களை விட்டு கெட்ட சாவுகாசம் அவங்களுக்கு வராது, அப்படிலாம் நானே எனக்குள்ள ப்ராஃபஸி கன்ஃபர்மேஷன் வர ஆரம்பிச்சிடும். இதான் Spirit of God working. The Spirit of God is continuously working in your heart to show what is God thinking about you. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? தொடர்ந்து உங்கள் இருதயத்தில் வேலை செய்து கொண்டிருக்காரு. என்ன வேலை செய்து கொண்டிருக்காரு? நீ பரலோகத்துக்கு போப்பார், நரகத்துக்கு போ, இல்லை, தேவனுடைய நிஜத்தை உங்களுக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம அவரோட கூட சேர்ந்து வேலை செய்யணும், அவரோட கூட சேர்ந்து உறவாடணும், அவரோட கூட சேர்ந்து நடக்கணும். அதுதான் நம்ம தியானத்தில் பண்ணுறோம்.
இப்படி பண்ண இந்த இன்ஃபர்மேஷனில் அவங்க படிப்பு என்ன ஆகும், அதெல்லாம் போயிடுச்சு. என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க எழுதியிருக்குது, அது என் ஹார்ட்டில் இப்போ ரிஞ்சமாயிடுச்சு. அது என்ன பண்ணுது, இப்போ என்னுடைய டெசிஷன்ஸ் அது ரெகுலேட் பண்ணுது. நான் நடைமுறையில் த திங்ஸ் தட் ஐ டூ இன் மை லைஃப், a new reality is regulating it. புரியுதுங்களா நான் சொல்கிறது? எது உங்கள் வாழ்க்கையை ரெகுலேட் பண்ணுது, எது உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துது, உங்களுடைய எப்படி மணி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எப்படி ஜனங்களோட பேசுகிறீங்க, வாட் இஸ் ரெகுலேட்டிங் யுவர் லைஃப்? எது உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துதுன்னா எது உங்களுக்குள்ளே நிஜமாக இருக்கோ அதுதான் கட்டுப்படுத்துது. ஆனால் இப்போ இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க எப்படி அதை நிஜமாக மாற்றுவது என்று. புரியுதுங்களா? இதுதான் பார்ட் ஏவாக சொல்லலான் இருந்தேன். இதில் இன்னொரு செக்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் நம்ம அதை பார்ப்போம். எப்படின்னா இப்போ பாருங்களேன், இப்போ நான் சொன்னல நமக்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னது? சிலுவையில் நம்ம படித்தோம், அந்த பாட்டு கூட பார்த்தோம். சிலுவையிலோ பிறந்தோமே ஆமேன், ஒன்றும் நிலுவையில் இல்லையே ஆமேன். அப்போ சிலுவை இந்த நம்ம லைஃப் ஸ்பேனில் சிலுவை தான். இப்படி தான் we are மூவிங் ஃபார்வர்ட் இங்கே. ஆனால் நமக்கு ஒரு பேக் இருக்குது, நமக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது. அந்த பாஸ்ட்ல என்ன இருக்குது? மெமரிஸ் இருக்குது. இந்த படத்தை சும்மா ஒரு நோட் புக்கில் வரைஞ்சி வச்சுக்கோங்க. இதை அடுத்த வாரம் நான் டிகின் பண்ண போகிறேன். அடுத்த வாரம் இதுக்குள்ளே நம்ம ஆழமாக போகிறோம். இப்படி நம்ம ஃப்யூச்சர் எப்படி வாழ போகிறோன்றதுக்கு இந்த ப்ராசஸ் எமோஷன். ஆனால் வாட் யூ டூ வித் த பாஸ்ட்? ஐ விஷ் தேர் வாஸ் அ பட்டன். இங்கே நம்ம மூலையில் வர பட்டன் அமுத்தி ஜிக்னா அப்படி எல்லாமே எரேஸ். கம்ப்யூட்டரில் இருக்கும் தெரியுமா, ஒரு பின் இருக்கும், அதில் எல்லாத்தையும் போட்டு எரேஸ் பின்னா ஜிக்னு ஒரு சவுண்டு கேட்டால் எல்லாம் பிஸ்ன்னு போயிடும். அப்படி தான் நல்லா இருக்குமேன்ற எஸ்பான். இந்த மெமரிஸ் என்ன பண்ணும்? அப்பப்போ இங்கேருந்து நம்ம பாஸ்டில் இருக்கிற மெமரி சும்மா இருக்காது, அப்பப்போ இங்கே எட்டி பார்க்கும். இங்கே எட்டி பார்த்து நம்மளை நோண்டும். அதை என்ன பண்ணுறது அப்படின்றத நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். நம்ம இதை கண்டினியூ பண்ணுவோம். டைம் ஆகிடுச்சு ரொம்ப. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் ஒரு பாட்டு பாடுவோம். அப்புறம் ஏதாவது கொஸ்டின் இருந்தால் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சுவாமி. தொடர்ந்து இந்த கற்றுக்கொண்ட காரியங்களை தியானித்து, அப்பா பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன சொல்லிக் கொடுக்க விரும்புகிறீர் என்பதை தியானித்து அதில் நான் கற்றுக்கொண்டு அதில் ருசி பார்த்து வாழ கிருபை கொடுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.